ஓம் சாந்தி. 15/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். நீங்கள் உங்களது வாழ்க்கையை 21 பிரிவுகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள தந்தையிடம் இப்போது வந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்போ பாபா நம்மகிட்ட ஆன்மீக உரையாடல் செய்கிறாராம். நம்மளோட வாழ்க்கையை 21 பிரிவுக்கு இன்ஷூர் பண்ணிக்கணும். லைஃப் இன்ஷூர், இங்கெல்லாம் இன்ஷூர் கட்டுறாங்களே, எல்ஐசி அந்த மாதிரிலாம் கட்டுறாங்களே, அந்த மாதிரி இப்போ நம்ம 21 பிறவிக்கு இங்கே நம்ம வாழ்க்கையை இன்ஷூர் பண்ணதுக்கு பாபாட்ட வந்திருக்கிறோம். உங்களது வாழ்க்கை என்றால் நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு காப்பீடு செய்யப்பட்டு விடுகிறதுன்றாரு. இப்போ நம்ம வாழ்க்கையை இன்ஷூர் பண்ணுறோம். அதன் மூலமாக நம்ம சொர்க்கத்தில் அமரராக அழிவற்றவங்களா ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம இங்கே காப்பீடு இன்ஷூர் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. கேள்வி: மனிதர்கள் கூட தங்களது லைஃப் இன்ஷூர் ஆயில் காப்பீடு செய்து கொள்கிறார்கள் மற்றும் குழந்தைகளாகி நீங்கள் செய்து கொள்கிறீர்கள். ரெண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாரு. பதில்: மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எதற்காக சேவிக்கிறாங்கன்னா, அவங்க இறந்து விட்ட பிறகு குடும்பத்தாருக்கு பைசா கிடைக்கட்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அப்படிதான் அவங்க இன்ஷூர் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு இன்ஷூர் பண்ணுறாங்கன்னா, அவங்க இறந்துட்ட பிறகு குடும்பத்தாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் காப்பீடு செய்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகளாகிய நீங்கள் எதற்காக இன்ஷூர் காப்பீடு செய்கிறீர்கள் என்றால், நமக்கே பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த 21 பிறவிக்கு நமக்கே அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். நாம் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது, அமரர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக நம்ம இப்போ லைஃப்பை இன்ஷூர் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு எதுக்கு கட்டுறாங்கன்னா, அவங்க இறந்த பிறகு மற்றவங்களுக்கு பயன்படுறோன்ட்டு அவங்க கட்டுறாங்க. ஆனால் நம்ம அடுத்த 21 பிறகு இறக்கவே கூடாது, அமரர் ஆகணுன்றதுக்காக கட்டுறீங்கன்றாரு. சத்தியுகத்தில், அதாவது பாபாட்ட வந்திருக்கிறோன்றாரு. அதாவது நம்மளோட உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுக்குறோம். சத்தியுகத்தில் ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்காதுன்றாரு. சொர்க்கத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்காது. இப்போது நீங்கள் உங்கள் லைஃப் இன்ஷூர் ஆயில் காப்பீடு செய்து விடுகிறீர்கள். இங்கேயே நம்ம பண்ணிடுறோம், அதனால அங்கெல்லாம் இருக்காதுன்றாரு. பிறகு ஒருபொழுதும் இறக்க மாட்டீர்கள்ன்றாரு. அதுக்கப்புறம் ஒருபொழுதும் நம்ம அங்கே இறக்க மாட்டோன்றாரு. அதாவது ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை மாற்றும், ஆனால் அது இறக்குறோம் அப்படின்லாம் தெரியாது. அங்கே இந்த குஷி இருக்க வேண்டும்ன்றாரு. பாடல்: இவர் யார் என்று இன்று அதிகாலையில் வந்தார். இவர் யார் இன்று அதிகாலையில் வந்தார்? பாபா தான். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் இப்போ நிகழ்த்துகிறார். தந்தை நம்மை இப்போது 21 பிரிவுகளுக்கு மட்டுமல்ல, 40-50 பிரிவுகளுக்காக கூட இன்ஷூர் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம பாபா கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த முரளி எடுக்கிறோம். இந்த முரளி படிக்கிறோம்ல, இதுதான் நமக்கு வர போகிற பிறவிகள் எல்லாத்துக்குமே நமக்கு கிடைக்க போகுது. அதனால 40-50 பிறவிகளுக்கு கூட நம்ம காப்பீடு செய்து கொண்டிருக்கிறான்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. அந்த ஜனங்கள் தாங்கள் இறந்து விட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு பணம் கிடைத்துவிடும் என்பதற்காக இன்ஷூர் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு கூட இறக்கவே கூடாது என்பதற்காக இன்ஷூர் செய்கிறீர்கள்ன்றாரு. 21 பிறகு இறக்கவே கூடாது, அவங்க இறந்த பிறகு கிடைக்கணும்ட்டு அவங்க இன்ஷூர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இறக்கவே கூடாது என்பதற்காக இன்ஷூர் செய்கிறீர்கள். எவ்வளோ வித்தியாசம் சொல்கிறார் பாருங்க. அமரராக ஆக்குகிறார் அல்லவா, அழிவற்றவரை ஆக்குறார். ஆத்மா உணர்வுல கொண்டு ஆத்மா அழிவற்றது அந்த ஒரு உணர்வுல நம்மளை கொண்டு வராரு. அமரராக ஆக்குகிறார் அல்லவா. நீங்கள் அமரர்களாக தான் இருந்தீங்க. நம்மளும் ஏற்கனவே நம்ம ஆத்மா அமரர்களாக தான் இருந்தோம். மூலவதனம் கூட அமரலோகம் ஆகுன்றாரு. பரந்தாமர்கள் அது அமரலோகம் தான். அங்கே ஆத்மா மட்டும் அழிவற்ற ஆத்மா இருக்கிற இடம். இந்த உடல் தான் அழிஞ்சு போகுது, ஆத்மா அழியாது இல்லையா. நம்மளாம் அமரர்கள்னு சொல்றாரு. அங்கு மரணம் அடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயமே இருப்பதில்லை என்றார். பரந்தாமத்துல யாரும் செத்து போயிட்டாங்க, உயிரோட இருக்கிறாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பூமியில தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். மரம் செத்து போயிட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அங்க மரணம் அடைவது உயிருடன் இருப்பதெல்லாம் விஷயமே இருப்பதில்லை. எங்கன்னா மூலவதனத்துல அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் ஆகுன்றாரு. இப்போது இந்த ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கிறார். இப்போ அவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்காரு. வேறு யாரிடமும் செய்வதில்லை. எந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் உரையாடுகிறார் இல்லையா.
அவரு வந்து பரமாத்மா யாரு புரிஞ்சிட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. மற்ற வேறு யாரும் தந்தையின் மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள்ன்றாரு. அவர் பேசுறது நமக்கு தான் புரியுன்றாரு. கண்காட்சியில் இத்தனை பேர் வருகிறாங்க, உங்களது மொழியை புரிந்து கொள்கிறார்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. யாரோ ஒருவர் சிறிதளவு புரிந்து கொள்வது கூட அரிதா இருக்குது. அந்த மாதிரி கண்காட்சியில எவ்வளோ பேர் வராங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்றார். உங்களுக்கு கூட புரிய வைத்து புரிய வைத்து எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டனன்றார். உங்களுக்கு கூட புரிய வச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்றார். இருந்தாலும் எவ்வளவு குறைவானவர் தான் புரிந்துள்ளார்கள். பாபா பேசுறத எவ்வளோ கொஞ்சம் பேர் தான் புரிந்துள்ளார்கின்றார். இறப்பதும் கூட ஒரு நொடியில் தான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகின்றார். இறப்பது கூட ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல தானே எல்லாமே நடக்குது, ஒரு செகண்ட்ல இறந்துடுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாகும். தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் இப்போது தூய்மையற்றவராக ஆகியுள்ளோம். மீண்டும் நாம் தூய்மையானவராக வேண்டி உள்ளதுன்றாரு. அதற்காக ஸ்வீட் ஃபாதர், இனிமையான தந்தை இப்ப நினைவு செய்யணும். அவர் எப்படி இருக்கிறாரு? ஸ்வீட் ஃபாதரா இருக்கிறாரு. அவரை நினைவு செய்யணும். அவரை விட ஸ்வீட், இனிமையான எந்த பொருளும் கிடையாது. உலகத்திலே நீங்க தேடி பார்த்தாலும் இவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இந்த நினைவு செய்வதில் தான் மாயின் தடைகள் ஏற்படுகின்றன. அவரை நினைச்சா அப்படியே நம்ம எந்த நேரம் அப்படியே ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இதெல்லாம் இனிக்கும் அப்படியே. ஆனா அந்த மாயா நம்மளை நினைக்க விடுதா? நினைக்கவே விடாது. தடைகள் ஏற்படுகின்றன. பாபா நம்மை அமரராக ஆக்க வந்துள்ளார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். நமக்கு நல்லாவே தெரியும், பாபா நம்மளை எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அழிவற்ற ஆத்மாவா ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார், அமரராக்க வந்திருக்கிறார் என்று தெரிஞ்சிருக்கிறோம். புருஷார்த்தம் செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதி ஆக வேண்டும்ன்றார். இப்போ முயற்சி செஞ்சு அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதி ஆகணும். அமரராகவோ எல்லோருமே ஆகிவிடுவார்கள். எல்லாருமே அழிவற்றார் ஆத்மா பறந்தாம போயிடுவாங்கன்றாரு. அதனால அமரபுரிக்கு போகணும் இல்லையா? சத்தியுகத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. இது மரண லோகம் ஆகும். இது அமர கதை ஆகுன்றாரு. இப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறது அமர கதை. பார்வதிக்கு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்றி சங்கரன் மட்டும் பார்வதிக்கு அமர கதை கூறினார் என்பதெல்லாம் அல்லன்றார். அந்த அமரநாத்ல சங்கரர் வந்து பார்வதிக்கு அமர கதை சொன்னாராம். அப்ப அந்த ஒரு புறா ஒண்ணு கேட்டுருச்சான். இந்த மாதிரிலாம் அத சொல்லியிருப்பாங்க ஒரு கதை. அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை, இது ஆத்மாவுக்கு பரமாத்மா வந்து அமரக்கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவையோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும்ன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டும் இப்ப கேளுங்க, என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கன்றாரு. ஞானத்தை நான் தான் அழிக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நாடக திட்டப்படி முழு உலகம் இப்போ தமோ பிரதானமாக ஆகி உள்ளது சொல்றார் பாபா. இப்போ கரெக்டா டிராமா பிளான் படி ஃபுல்லா எல்லாம் வீணா போயிடுச்சுன்றாரு. ஃபுல்லா தமோ பிரதானமா இருக்குன்றாரு. அமரபுரியில் ஆட்சி புரிவது அதற்கு தான் அமர பதவி என்று கூறப்படுகிறது என்றார். அமரபுரியில் ஆட்சி புரியறதுக்கு தான் அமர பதவி. அங்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஆகியவை இருக்காதுன்றார். அங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நடத்த மாட்டாங்க. இப்போது உங்கள் லைஃப் இன்சூர் ஆயிலை காப்பீடு செய்யப்படுகிறது என்றார். நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். நீங்க ஒரு தடவை காப்பீடு பண்ணிட்டீங்கன்னா பாபாட்ட, அதுக்கப்புறம் 21 பிறவிக்கு நீங்க இறக்கவே மாட்டீங்க. இந்த புத்தியில் குஷி இருக்க வேண்டும்ன்றாரு. நாங்கள் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம் அப்படின்ற குஷி இருக்கணும். எனவே அமரபுரியை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. இப்ப அமரபுரியை தான் நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும்ன்றாரு. அப்பதான் நாங்க போக முடியும். எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகும். அப்ப இப்ப வந்து நம்ம அதை நினைக்கணும், நினைவு செய்ய வேண்டியுள்ளது. மூலவதனம் வழியாகத்தான் செல்ல வேண்டியுள்ளது. டைரக்டா சொர்க்கத்துக்குலாம் போக முடியாது. இங்க இருந்து பரந்தாம போயிட்டு அப்புறம் தான் போகணுன்றாரு. இது கூட மண்மனா பவ ஆகிவிடுகிறது. இந்த பரந்தாம போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது கூட மண்மனா பவ ஆகிவிடுகிறதுன்றாரு. மூலவதனம் என்பது மண்மனா பவன்னு சொல்றாரு. அமரபுரி என்பது மத்தியாஜி பவ. இது ஒரு டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. மூலவதனம் மண்மனா பவமா, அந்த சொர்க்கம் வந்து மத்தியாஜி பவ அப்படின்னு சொல்றாரு பாபா. 2 விஷயம் இன்னைக்கு சொல்றாரு. மூலவதனம் என்பது மன்மனாபவ, அமரபுரி என்பது மத்தியாஜி பவ. ஒவ்வொரு விஷயத்திலும் 2 எழுத்துக்கள் தான் வருகின்றன சொல்றாரு. 2 எழுத்து தான் வருதுன்றாரு. உங்களுக்கு புத்தியில் பதியும் வகையில் எவ்வளவு விதமாக இப்ப புரிய வைக்கிறார். எல்லாவற்றையும் விட அதிகமான உழைப்பு இதில் தான் உள்ளதுன்றாரு. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். இப்ப எல்லாத்த விட அதிக உழைப்பு என்ன? நம்ம வந்து ஆத்மான்றதை நிச்சயம் செய்யணும். ஆத்மாவாகிய நான் இந்த பிறவி எடுத்துள்ளேன். 84 பிறவுகளின் வெவ்வேறு பெயர், ரூபம், தேசம், காலத்தில் சுற்றியபடியே தான் நான் வந்துள்ளேன். சத்தியுகத்தில் இந்த பிறவி, திரேதாவில் இத்தனை. இது கூட நிறைய குழந்தைகள் மறந்துடுறாங்க.
சத்தியுகத்துல 8 பிறவி எடுக்கணும், தேதாவில 12 எடுக்கிறோம். இதெல்லாம் கூட மறந்துடுறாங்கன்ற முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஸ்வீட் இனிமையான தந்தையை நினைவு செய்வதுதான். எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் இருக்கும்போது குஷி இருக்குன்றார். அவர் நினைச்சா நமக்கு பாபா தான் நம்ம அப்பா, அப்ப அவர் இனிமையான தந்தையை நினைக்கும் போது குஷி இருக்குன்றார். யாரை நாம் வாருங்கள் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாபா மீண்டும் இப்ப வந்துள்ளார். மூலவதனம் மற்றும் அமரபுரி சத்தியுகத்தில் தூய்மையானவராக இருப்போம் சொல்றாரு. பாபா சொல்றாரு, பரந்தாமத்திலையும் அமரபுரி சொர்க்கம் அதுலயும் தூய்மையானவராக தான் நம்ம இருப்போன்றார். பக்தியில் மனிதர்கள் முக்தி அல்லது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்யறாங்க. பக்தியில கூட என்ன பண்றாங்க, மனுஷங்க முக்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு முயற்சி செய்யறாங்க. முக்தி என்று கூறினாலும் சரி அல்லது நிர்வாணதாமம் என்று கூறலாம், ரெண்டுமே சொல்லலாம். வானப்பிரஸ்தம் என்ற வார்த்தை சரியானதுன்றார். வானப்பிரஸ்தம் தான் அந்த முக்திக்கு போறதுன்னா வானப்பிரஸ்தம் தான் அந்த வார்த்தை சரியானதுன்றாரு. வானப்பிரஸ்திகளோ நகரத்திலேயே இருப்பார்கள், ஆனால் சன்னியாசிகளோ வீடு வாசலை விட்டு 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 காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா சிலர் வந்து நகரத்திலே இருப்பாங்க, குருவை சந்திக்க போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வீட்டிலே தான் இருப்பாங்க வானப்பிரஸ்திகள். ஆனா சன்னியாசிகள் வந்து அவங்களுக்கு அந்த அவங்களுடைய சம்ஸ்காரமே அப்படிதான் இருக்கும். வீட்டு வாசலை விட்டு விட்டு அவங்க வந்து காட்டுக்கு போயிடுறாங்கன்றார். தற்காலத்தைய வானப்பிரஸ்திகளிடம் எந்த ஒரு வலிமையும் இல்லைன்றார் பாபா. சன்னியாசிகளோ இப்ப வந்து யாருக்கிட்டையும் வலிமையே சக்தியே இல்லைன்றார். சன்னியாசிகளோ பிரம்மத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்கள். நேற்று சொன்னார்ல, அவங்க மட்டும் பிரம்மத்தை பகவான்றாங்க, அப்புறம் நானே பகவான்றாங்க. அந்த மாதிரி அவங்க பிரம்மத்தை பகவான்ட்டு சொல்லிடுறாங்க. பிரம்மலோகம் என்பதே இல்லை, மறுபிறவியோ யாருடையதுமே நின்று போய்விடாது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், யாருக்குமே அந்த மோட்சம் கிடையாது, எல்லாருக்கும் மறுபிறவி உண்டு, திரும்ப திரும்ப வந்து நடிச்சுதான் ஆகணும்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவரவர் பாகங்களை அனைவரும் இப்ப நடிக்கிறார்கள். வருவது போவது என்ற சக்கரத்திலிருந்து விடுபடவே முடியாதுன்றார். எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. இப்போ இறந்தோன்னா போவோம், அப்புறம் சொர்க்கத்துல வந்து நடிப்போம், அப்புறம் இதே மாதிரி 84 பிறவி எடுப்போம். இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்றாரு. சமயம் கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள், இன்னும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள்ன்றாரு. புனர்ஜன்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், வருவாங்க, நடிப்பாங்க, அடுத்த பிறவி எடுப்பாங்க, இப்படியே தான் நடந்துட்டே இருக்குன்றார். பிறகு முதல் தளம் காலியாகிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றது மூலவதனம் என்பது முதல் தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது காலி ஆயிடும்ன்றார். சூட்ச்மவதனம் என்பது 2வது தளம், இது 3வது தளம், அல்லது இதற்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ன்ட்டு தரைத்தளம் என்று கூறலாம்ன்றாரு. எது நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த இடம், வேறு எந்த தளம் கூட கிடையாதுன்றாரு. அவர்கள் நட்சத்திர மண்டலங்களில் கூட உலகம் உள்ளது என்று நினைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நிலால உலகம் இருக்கு, வேற்று கிரகத்துக்கு போய் அங்க வாழலாம், நட்சத்திர மண்டலத்துல கூட ஒரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் அல்லன்றார் பாபா. முதல் தளத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், மற்றபடி மனிதர்களுக்காகவே இந்த உலகம் உள்ளது. அதான் பரந்தாமத்துல ஆத்மாக்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க, மற்றபடி அந்த ஆத்மா தான் வந்து கீழே மனுஷங்களாம் நடிக்கும் போது இந்த உலகம் இருக்குதுன்றாரு. நீங்கள் எல்லையில்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தும் கூட இப்ப பார்க்க கூடாதுன்றாரு. இப்ப நம்ம எல்லையில்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள், அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை முறையில் சொன்னார், அது வரணும், அதுதான் சாவி, முக்திதாமம் திறக்கிறதுக்கான சாவினார். இப்ப நம்ம எல்லையில்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள். நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்தா கூட இந்த கண்ணால எதை பார்த்தாலும் பார்க்காம இருக்கிற மாதிரி இருக்கணும், பார்க்க கூடாது. இதுதான் முக்கியமான முயற்சியாகும், புருஷார்த்தமாகுன்றாரு. ஏனெனில் இவை எல்லாமே முடிந்து போயிடுன்றார் பாபா. அப்படின்ற உலகம் அமைக்கப்படவே இல்லை என்பது அல்ல, அப்படி கிடையாது, உலகமே இல்லை அப்படின்னு கிடையாது. ஆனா உலகம் இருக்குது, அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்ப அதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் முழு பழைய உலகத்தின் மீது இப்ப வைராக்கியம் வந்துடுது. பக்தி, ஞானம் மற்றும் வைராக்கியம் 3 விஷயம் இருக்கு. பக்தி பண்றோம், பக்திக்கு பின்னால் இருப்பது ஞானம். பக்தி முடிஞ்சவொடனே ஞானம் வரும், பக்தி முடிஞ்சாதான் ஞானம் வரும். பிறகு பக்தியின் மீது வைராக்கியம் ஆகிவிடுகிறது. பக்தி பண்ணி பண்ணி வைராக்கியம் வந்துடுது. சரி, நான் எவ்வளோ தரம் பக்தி பண்ண என்ன ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அதனால அது மேல வைராக்கியம் வந்தது, அப்பதான் ஞானம் வருது. இது பழைய உலகம் ஆகும் என்பது இப்ப புத்தியினால் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து பழைய உலகம், இது நமது கடைசி பிறவியாகும்ன்றத புரிஞ்சுட்டீங்க. இப்போது எல்லாரும் திரும்பி செல்ல வேண்டும்ன்றார். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகணும். சிறிய குழந்தைகளுக்கு கூட சிவபாபாவின் நினைவை ஊட்ட வேண்டும். சின்ன சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தா கூட அவங்களுக்கு கூட பரமாத்மா யாரு, சிவபாபா யாருன்ட்டு சொல்லி கொடுக்கணும். தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள் போன்ற எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்றாரு. இப்ப நீங்க வந்து
உணவு பழக்கவழக்கம் அதுங்களுக்கு வாங்கி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அந்த டைம்லயும் அது வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அதனால அந்த தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடாதுன்றாரு. எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாயாவாயிடும் நம்ம கடைசியில. பாபா நினைக்காம இதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால உங்க வீட்டுல இருக்க பசங்களுக்கெல்லாம் தப்பும் தவறுமான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடாது. சிறிய வயதில் என்ன பழக்கம் ஏற்படுத்துறீர்களோ அது போல பழக்கம் ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பசங்க அதை கேட்டு அடம் பிடிக்கும். அப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, தற்காலத்தில் சகவாச தோஷம் மிகவும் அசுத்தமானதுன்றாரு. நல்ல தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்துன்றாரு. நல்லவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம அதை வந்து உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இந்த சின்ன பசங்களுக்கு சொல்றாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அங்கங்கே போய் யார் கூடயாவது சேர்ந்துட்டு எங்கேயாவது பழகிறது, எங்கேயாவது போகிறது வர்றது அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். வீட்டில் வந்து ஒரு உறவினர், அதாவது பெற்றோர் இருக்கிறோன்னா பசங்க எங்கே போகிறாங்க வராங்க எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அதை பாபா சொல்கிறார். ஏன்னா அது கடைசியாக மாயாவாக நமக்கு வந்துடும். அதனால சொல்கிறார், நல்ல தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இது விகார கடல்ன்றாரு. வேஷ்யாலயம் ஆகும். இப்போ இது விகாரங்க கடலாக இருக்குது, வேஷ்யாலயமாக இருக்கு இல்லையா? யாரையும் நம்ப முடியாது. ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் சத்தியமானவர் ஆவார். இங்க ஒரே ஒருத்தர் நல்லவர்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள் மட்டும்தான். வேற யாரையும் நம்ப முடியாது இல்லையா? எல்லாருக்குள்ளாரையும் விகாரம் இருக்கு. அதனால அவர் தான் சத்தியமானவர் ஆவார். காட் இஸ் ஒன். கடவுள் ஒருவரே என்று கூறப்படுகிறது. அவர் வந்து சத்தியமான விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே, உங்களது தந்தையாகிய நான் உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாருங்க, நம்ம செய்யறோமா இல்லையா? அவரு நம்ம கூட பண்ணிட்டு இருக்கிறார். ஆன்மீக உரையாடல் செய்யறேன்னு சொல்றார். என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் அல்லவா? நீங்க என்னதானே கூப்பிட்டீங்க? அவரே ஞானக்கடல் பதித்த பாவனர் ஆவார். அவர் தான் ஞானக்கடல் பதித்த பாவனர். புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா ஆவார். புது உலகத்தினுடைய படைப்பாளர் அவர் தான், படைப்பு கர்த்தா ஆவார். பழைய சிருஷ்டியை விநாசம் செய்விக்கிறார். பழைய உலகம் வந்து வீணா போயிடுச்சுன்னா அது என்ன பண்றது? அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியதான், எரிச்சிட வேண்டியதான். நம்ம வீட்லயே ஒரு பழைய பொருள் இருந்தால் வேணாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி எரிச்சிருவோம் இல்லையா? போகியில் போட்டு எரிச்சிரும். அந்த மாதிரி இந்த பழைய உலகம் அவருக்கு பிடிக்கலன்னா அவர் என்ன பண்ணுறாரு? விநாசம் பண்ணிடுறாரு, விநாசம் செய்விக்கிறார். ஆனால் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிடாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதிலே புதுசாக வந்து உருவாகும். இந்த திருமத்தியோ பிரசித்தமாக உள்ளது. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாருக்கும் தெரியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் ஆவார். நல்லது. பிறகு சூட்ச்மவதனத்தில் இருப்பவர்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரன். அவர்களுடைய சாட்சாத்காரம் கூட ஆகிறது. நிறைய பேர் காட்சி வந்து பிரம்மாவுடைய காட்சி, விஷ்ணுவுடைய காட்சி, சங்கரனுடைய காட்சிலாம் ஆகுது. ஏனெனில் அவங்க தூய்மையானவர்கள் அல்லவா? தூய்மையா இருக்கிறதுனால அவங்களுடைய காட்சி கிடைக்குது. அவர்களை உயிரோட்டமுடையவர்களாக சைத்தன்யமாக இந்த கண்களால் பார்க்க முடியாது. உயிரோடு அவங்க பூலோகத்துல பிரம்மா வந்தாரு 4 தலையோட, விஷ்ணு வந்தாரு 4 கை 2 கையோட அப்படின்லாம், 4 கைகளோட விஷ்ணு வந்தாரு. இங்கேயே நம்ம வந்து பூலோகத்துல பார்க்க முடியாது. இந்த கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. அது வந்து நம்ம மனக்கண்ணால தான் பார்க்க முடியும். தீவிரமாக பக்தி செய்தால் பார்க்க முடியும். அது தீவிரமா யார் வந்து இந்த காட்சியெல்லாம் கிடைக்கணும்ட்டு உருகி பக்தி செய்யறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு காட்சி காட்டுறாரு. ஏன்னா இவங்க பக்தி பண்ணி தொந்தரவு பண்றாங்க, எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு உடனே காட்சி மாதிரி காட்டுறாரு. ஆனா உண்மையிலாம் அவங்க வர்றதில்லை, பூமியில காட்சி மட்டும் தான் தெரியுது. உதாரணமாக யாராவது அனுமாருடைய ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கிறாங்கன்னா அவருடைய சாட்சாத்காரம் அவங்களுக்கு கிடைக்குது, அது காட்சி ஆகுன்றாரு. சிவனுடைய பக்தர்களுக்கோ பரமாத்மா அகண்ட ஜோதி சுரூபமானவர் ஆவார் என்று பொய்யாக கூறப்பட்டுள்ளது. சிவ பக்தர்களுக்கு அவங்களுக்கு என்ன பொய்யாக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, பரமாத்மா எப்படி இருக்கிறாருன்னா அகண்ட ஜோதி சுரூபமானவர்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பொய்யா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் இவ்வளவு சிறிய பிந்து ஆவேன். பாபா சொல்றாரு, நான் எங்க இருந்து அகண்ட ஜோதியா இருக்கிறேன்? நானே புள்ளியா சின்னோண்டு இருக்கிறேன், என்ன போய் அப்படியே சொல்லிட்டாங்கன்றார் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் அகண்ட ஜோதி சுரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் என்கிறார்கள். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அப்படியே இந்த விஸ்வரூப தரிசனத்துல அப்படியே தீப்பிழம்பு மாதிரி அப்படியே அகண்ட ஜோதி சுரூபமா அப்படியே காட்சி காமிச்சார் அர்ஜுனனுக்குன்னு சொல்றாங்க. அர்ஜுனன் சொல்றாராம், போதும் என்னால் சகிச்சு கொள்ள முடியவில்லை, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு தரிசனம் ஆகியது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க கீதையில. எனவே இது போல் கீதையில் எழுதப்பட்டுள்ளது.
மனிதர்கள் அகண்ட ஜோதியின் சாட்சாத்காரம் ஆகியது என நினைக்கிறாங்க. மனுஷங்க நினைச்சுக்கிறாங்க அப்ப பரமாத்மா அகண்ட ஜோதியா இருக்கிறாரு, அதை பார்க்க முடியாம தான் அர்ஜுனன் வந்து கண்ணு கூசிச்சின்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு நினைச்சுக்கிட்டாங்க. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தில் மகிழ்வதற்கான விஷயங்களாகும் என்று இப்போது தந்தை கூறுகிறார். இதெல்லாம் பக்தியில மனசை மகிழ்விக்கிறதுக்கான செஞ்ச விஷயங்கள் சொல்றாரு பாபா. எதுவுமே உண்மை இல்லை, ஆனா நம்ம இதெல்லாம் உண்மை உண்மைன்னு நினைச்சிட்டு பக்தி பண்ணி வந்தோம் இல்லையா, கடைசியில எது உண்மைன்னு இப்பதான் தெரியுது. நம்ம புள்ளியா இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டா, பாபா புள்ளியா இருக்கிறாரு. கடைசியில என்னென்னவோ நம்ம நம்பிட்டு வந்திருக்கோம். நான் அகண்ட ஜோதி சுரூபமாவேன் என்று நானும் கூறுவதில்லை என்றாரு. நான் உங்களுக்கு சொன்னேனா, நான் அகண்ட ஜோதி சுரூபமா இருக்கிறேன்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்லவே இல்லை. எப்படி உங்களது ஆத்மா புள்ளி போல உள்ளதோ நானும் அவ்வாறதேன் உள்ளேன்றாரு. இப்போ பூனைக்குட்டியோட அம்மா எப்படி இருக்கும், பூனை மாதிரி தானே இருக்கும். இப்போ நீங்க உயிர் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க, நீங்க புள்ளியா இருக்கிறீங்க, அப்ப நானும் உங்களை மாதிரி தானே இருப்பேன்றாரு. எப்படி நீங்கள் நாடகத்தின் பந்தனத்தில் உள்ளீர்களோ அதே போல நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டு உள்ளேன்னு சொல்றாரு. நீங்க எப்படி வந்து மாட்டிட்டு இருக்கீங்களோ இந்த டிராமாவுடைய பந்தனத்துல, அதே மாதிரிதான் நானும் இந்த டிராமாவுடைய பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கேன்றாரு, கட்டுப்பட்டு இருக்கிறேன்றாரு. ஆனா அவரால் முன்னாடி எல்லாம் வர முடியாது, எப்போ வரணுமோ அப்பதான் வருவாரு. அவரை நம்ம வந்து காட்சி காட்டுற டைம்ல தான் காட்சி காட்டுவாரு. எல்லாமே டிராமால அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் நடிப்பதற்கு கிடைத்துள்ளதுன்றார். எல்லாருக்குமே அவங்கவுங்க பார்ட்டு கிடைச்சிருக்கு. ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க ரோல் இருக்காது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பார்ட்டு பிளே பண்றாங்க. மறுபிறவியோ அனைவரும் எடுத்தே ஆக வேண்டியுள்ளது. எல்லாருமே ரீபர்த் எடுத்துதான் ஆகணும், மறுபிறவி எடுத்துதான் ஆகணும். எனக்கு வேணாம், இந்த பிடிக்கவே இல்லை, நான் ஓடிடுறேன்னா அதெல்லாம் ஓடவே முடியாது, திரும்ப திரும்ப இங்கே தான் நடிச்சாகணும். வரிசை கிரமமாக அனைவரும் வந்தே ஆக வேண்டியுள்ளதுன்றார். முதல் நம்பரில் இருப்பவர் பிறகு கீழே வருகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிறவர் அப்படியே ஏணிப்படியில இறங்கி இறங்கி கீழே வரார் கிருஷ்ணர். எத்தனை விஷயங்களை தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறார். சிருஷ்டி என்ற சக்கரம் இப்ப சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்படி பகலுக்கு பின் இரவு வருகிறதோ அதே போல கலியுகத்திற்கு பின் சத்தியுகம், பிறகு திரேதா, பிறகு சங்கமேகம் வருகிறது. சங்கமேகத்தில் தான் தந்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் சதோப்பிரதானமானவர்களாக இருந்தார்களோ அவர்களே தம பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். அவர்களே மீண்டும் சதோப்பிரதானமாக ஆகி விடுவார்கள் சொல்றாரு. அது எல்லாமே தானா நடந்துரும் பொழுது நம்ம ஏன் கவலை பண்ணோம். பாபா சொல்றாரு, யாரெல்லாம் தூய்மையானவங்களா இருந்தாங்களோ அவங்க தான் தூய்மையற்றவங்களா ஆயிட்டாங்க, திரும்பவும் தூய்மையா ஆயிடுவாங்கன்றாரு. அப்புறம் ஏன் நமக்கு கவலை. அதை சொல்றாரு. ஹே பத்தித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்றாங்க. எனவே இப்போது மன்மனாபவ என்று தந்தை வந்து கூறுகிறார். நம்ம தான் கூட்டம் பதித்த பாவனர்ன்ட்டு. அதனால இப்போ வந்து நம்மள என்ன நினைங்கன்னு சொல்றாரு. நான் ஆத்மா ஆவேன், நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வது அரிதாக உள்ளதுன்றார். ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் பாபா சொன்னாலும் நமக்கு அந்த பாடி கான்சியஸ் போக மாட்டுது. நம்ம ஆத்மா தான், சோல் கான்சியஸ் வரவே மாட்டுது. ஆத்மா தான்ட்டு பரமாத்மா நினைக்கிறது ரொம்ப சரியான முறையில யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்றார், அரிதாக இருக்கின்றாரு. ஆத்மாக்களாகிய நமது தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார். ஆத்மா தான் இனிமையானவராக இருக்கிறது அல்லவா. சரீரமும் அழிந்து போய்விடுகிறது, பிறகு அவரது ஆத்மாவை தான் அழைக்கிறாங்க இல்லையா. யாரோ இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தேவசம் கொடுக்கும்போது அந்த ஆத்மாவை அழைப்பாங்க. முன்னாடிலாம் அழைப்பாங்க, இப்ப யாரும் அழைக்கிறது இல்லை. ஆத்மாவை தான் கூப்பிடுறாங்க இல்லையா, சாப்பிட்றது கூப்பிடுவாங்க. அன்போ ஆத்மாவிடம் தான் ஆகிறது அல்லவா. அந்த உடம்பு மேலே அன்பு வச்சிருக்கீங்க, ஒரு நாளுக்கு என்ன ஒரு நாள் மேலே வச்சிருப்பீங்களா, அவ்வளோதான் தூக்கிட்டு போய் அடிச்சிருவீங்க. ஸ்மெல் அடிக்கும், வீட்டில் வச்சிருக்கூடாது, அவங்க பொருளை கூட வச்சிருக்க மாட்டீங்க, செருப்பை கூட தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த சரீரத்தை தூக்கி போட்டுறீங்க. அப்போ எது மேலே அன்பு செலுத்தணும், நம்ம ஆத்மா மேலே தானே. அந்த ஆத்மாவிடம் தான் அன்பு இருக்கிறது ஆகிறது அல்லவா. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறது. அன்பா பழகுனது, நம்ம கூடவே இருந்தது, நம்மளை கவனிச்சுக்கிட்டது, இதெல்லாம் யார், ஆத்மா தான். ஆத்மாவுடைய சம்ஸ்காரம் தான், அந்த உடல் கிடையாது இல்லையா. அந்த உடலை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மா தான் படிக்கிறது கேட்கிறது. இப்போ கூட ஆத்மா தான் படிக்குது கேட்குதுன்றது. தேகமும் முடிந்து போயிடுது, இந்த உடல் முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அந்த டைம் இருக்கிற வரைக்கும் அந்த உடல்ல ஆத்மா இருக்கு, அப்புறம் போயிடுது. நான் ஆத்மா அமரன் ஆவேன், பிறகு நீங்கள் எனக்காக ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுது ஆத்மா. ஆத்மா சொல்லுது, நான் தான் அழிவற்றவன் ஆவேன் இல்லையா, எது எனக்காக ஏன் அழுவுறீங்க அப்படின்ட்டு ஆத்மா கேக்குது. இது தேக அபிமானம் ஆகும் அல்லவா. அழறது தேக அபிமானம் தானே. பாபா சொல்லி புரிய வைக்கிறார். அழறது என்னது, ஆத்மா அபிமானியா, தேக அபிமானமாகும் அல்லவா. உங்களுக்கு தேகத்தின் மீது அன்பு உள்ளதுன்றார். இப்ப நமக்கு தேகம் பார்த்து பார்த்து தேகத்தையே பார்த்து பழகி பழகி அந்த நாகத்தை பார்த்துட்டு நாகத்தின் மேல்தான் இப்ப அன்பு இருக்கு இல்லையா.
அந்த உண்மையான வைரத்தின் மேல அந்த ஆத்மா மேல நமக்கு அன்பு இல்லை, அந்த தேகத்து மேல அன்பு வச்சுட்டோம், அதனால தான் அழுகுறோம். உண்மையில் இருக்க வேண்டியது ஆத்மா மீது அன்பு தான்றாரு. உண்மையிலே எல்லாம் அந்த உயிரை நேசிங்கன்றாரு. உங்க கூட வாழறாங்களா அவங்களாம் உயிர் ஆத்மா, அவங்கள நேசிங்க, அவங்க மேல அன்பு கொடுங்கன்றாரு. அழியாத பொருள் மீது இப்ப அன்பு இருக்க வேண்டும். அந்த அழிவற்ற பொருள் அவினாஷி பொருள் தான் வந்து ஆத்மா பரமாத்மா, அது மேலதான் நம்ம அன்பு இருக்கணும். இந்த அழியக்கூடிய பொருள் மீது அன்பு ஏற்படுவதால் தான் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இப்ப இந்த அழிக்கக்கூடிய பொருள் தான் இந்த உடல், இந்த வீடு வாசல், இந்த நாடு எல்லாமே அழிய போகுது. அது மேல அன்பு வச்சுன்னு சண்டையிட்டுக்கிறாங்கன்றார். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் ஆத்ம உணர்வுகளா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காலத்துல மாறப்போகுதுன்ட்டு தெரியும் சத்தியுகத்துல இருக்கிறவங்களுக்கு. அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆத்ம உணர்வுகளா இருப்பாங்க. எனவே குஷியுடன் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறார்கள். அதனாலதான் அவங்க குஷியோட அந்த உடலை கூட விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல் மேலலாம் அன்பு கிடையாது, ஆத்மா மேல அன்பு செலுத்துவாங்க, அதோட போயிடுவாங்க. அதனால அவங்க வந்து குஷியோட அந்த சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறாங்க. அழுவது புலம்போது எதுவுமே அங்க இருக்காதுன்றாரு. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அந்த உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருப்பதற்காக, ஆத்ம உணர்வுடன் இருப்பதற்காக மிகவுமே பயிற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. நான் ஆத்மா ஆவேன் எனது நேற்று சொன்னாரெல்ல சம்பூர்ண ஆயிட்டான்னு நினைச்சுக்கிறீங்க. நிறைய பயிற்சி செய்யணும்ன்றாரு. ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருப்பதற்காக இப்ப நிறைய பயிற்சி செய்யணும். நான் ஆத்மா ஆவேன். எனது சகோதரனுக்கு ஆத்மாவுக்கு சகோதர ஆத்மா எதிர இருக்கிறாங்க, அவங்களுக்கு தந்தையின் செய்தியை கூறுகிறேன் அப்படின்ட்டு நம்ம பயிற்சி பண்ணணும். எனது சகோதரன் இந்த உறுப்புகள் மூலமாக கேட்கிறார், இப்பேற்பட்ட நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள்ன்றார். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகி கொண்டே இருக்குன்றாரு. பாபா நினைக்க நினைக்க பாவம்லாம் அழிஞ்சிருன்றார். சுயம் தன்னையும் ஆத்மா என்று உணருங்கள், அவரையும் ஆத்மா என்று உணருங்கள், அப்போது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டு விடுன்றார். இதுதான் ரகசியமான உழைப்பாகும். இதுதான் பிரம்மா பாபா செஞ்சார். அவர் ஆத்மான்னு உணர்ந்து மற்றவங்களை ஆத்மா பார்க்க ஆரம்பிச்சார். இதுதான் பக்குவமான பழக்கம், இதுதான் ரகசியமான உழைப்பாகுன்றாரு. உள்முகமாக ஆகி இந்த நிலையை பக்குவப்படுத்த வேண்டும். இப்போ உள்நோக்கு முகமா போய் நான் ஆத்மான்ற அந்த பயிற்சியை பண்ணி இந்த நிலையை பக்குவப்படுத்தணும். எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு இதில் ஈடுபடுத்துங்கள்ன்றாரு. 8 மணி நேரம் தொழிலாகியவை தாராளமாக செய்யுங்கள், உறங்கவும் செய்யுங்கள், மீதி நேரம் இதில் ஈடுபடுத்துங்கள்ன்றாரு. 8 மணி நேரம் தூங்கிடணும், 8 மணி நேரம் கர்மயோகியா இருக்கணும். மீதி 8 மணி நேரம் இந்த ஆத்மான்னு பாக்குறது, அந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கன்றாரு. 8 மணி நேரம் சேர்ந்து விட வேண்டும்ன்றாரு. அப்போது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். 8 மணி நேரம் பாபான்னு நினைச்சு சார்ட் வச்சீங்கன்னா அப்படியே உங்களை பிடிக்கவே முடியாது, பறப்பீங்க அப்படின்றாரு. அவ்வளவு குஷியா இருக்கும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விக்கிரமங்கள் விநாசமாகும், பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்ட்டு பதித்த பாவன தந்தை கூறுகிறார். ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. மகிமை முழுவதுமே இந்த சங்கம யுகத்தினுடையது ஆகுன்றாரு. இப்போதுதான் தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறார். இதில் ஸ்தூல விஷயங்கள் எதுவுமே கிடையாதுன்றார். இப்பதான் பாபா வந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. இதுல ஸ்தூலமான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாதுன்றார். நீங்கள் இப்போது எழுதுவது அனைத்துமே அழிந்து போயிடும். நீங்க என்னென்னலாம் இப்ப எழுதுறீங்களோ அது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு. அந்த நம்ம நோட்ல எழுதி வைக்கணும்ல, ஞானத்தை எழுதி வைக்கணும், அதெல்லாம் கூட இருக்காது, அழிஞ்சு போயிடும்ன்றாரு. நோட் குறிப்புகள் கூட எதற்காக எழுதுகிறீர்கள் என்றால் பாயிண்ட்ஸ் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நினைவில் இருக்கும். இப்ப எதுக்காக நம்ம எழுதுறோம்னா அது மனசுல பதியணுன்றதுக்காக. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எழுதுறது கூட உங்களுக்கு மனசுல பதியணுன்றதுக்காக நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுக்காக இப்ப வந்து நோட்ல குறிப்புகள் எழுதுறீங்க. வரிசைக்கிரமாக இருக்கிறார்கள் அல்லவா. முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு விக்கிரமும் பாவமும் செய்யக்கூடாது. இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டும், ஆனால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் கொண்ட ஒரு சில குழந்தைகள் இவ்வாறு நினைக்கிறாங்க, எனக்கு இன்னாரை மிகவும் பிடித்துள்ளது, இவளுடன் நான் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறாங்க. கந்தர்வ விவாகம் வந்து அந்த காலத்துல பிரம்மா பாபா சிலருக்கு வந்து ரொம்ப அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்க,
கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்போ வந்து பண்ணி வச்சாரு. ஆனால் அதில் கூட நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க, தூய்மை இழந்துட்டாங்க. அதனால பாபா வந்து அந்த காலத்தில் இது சொன்னார். ஆனால் கந்தர்வ விவாகம் எப்போது சேவிக்கப்படுகிறது என்றால், நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் மிகவும் தொல்லைப்படுத்தும் போது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த மாதிரி செய்விக்கப்படுது. அந்த மாதிரி யாராவது தொல்லை பண்ணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்களா இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அது என்ன அர்த்தம்? அதான் கேட்குறாரு. உங்களை பிடிச்சிருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, அப்படி போய் பண்ணிக்கிறது தப்புன்றாரு. அதுக்காக எல்லோரும் நாங்கள் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூற வேண்டுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேருருவத்தில் தானே சீக்கிரம் பாபாவை விட அவங்க ரொம்ப முக்கியமா நமக்கு. பாபா சொல்றது ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்க சொல்றாரு. அதை விட்டு நம்ம தேகதாரி நினைச்சிட்டு இருந்தா அது என்ன? அப்ப அது ஸ்ரீமத்தை மீற மாதிரி தானே. அதான் சொல்றாரு. அதற்காக எல்லோரும் நாங்கள் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூற வேண்டுமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் ஒருபோதும் இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, முதல் நாளே போய் சாக்கடையில் விழுந்துடுவார்கள். கந்தர்வ விவாகம் பண்ணா மட்டும் தூய்மையா இருந்துருவீங்களா? அப்ப முதல் நாளே போயிட்டு சாக்கடையில் விழுந்துருவாங்கன்றார். பெயர் ரூபத்தின் மனம் ஈடுபட்டு விடுகிறது. இதுவோ மிகவுமே மோசமான விஷயமாகும் சொல்கிறார் பாபா. கந்தர்வ விவாகம் செய்வது என்பது ஒன்றும் சித்தி வீடு அல்ல என்றார் பாபா. ஒருவர் மீது மற்றவருக்கு மனம் ஈடுபட்டு விட்டால் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று சொல்லிடுறாங்க. இதில் உறவினர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார் பாபா. இந்த குழந்தை எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் மீது மனம் ஈடுபட்டுள்ளதோ அவரிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் சொல்கிறார் பாபா. இல்லையென்றால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சபையில் மிகவும் இப்போ எச்சரிக்கை கொள்ள வேண்டியிருக்கிறது. இனி முன்னால் போக போக மிகவும் சட்டப்படி சபை கூடுன்றாரு. இது போன்ற சிந்தனையுடையவர்களை வருவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க மதுபன்லன்னு சொல்கிறாரு. எந்த குழந்தைகள் ஆன்மீக சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ, யார் யோகத்திலிருந்து சேவை செய்கிறார்களோ அவர்களே சத்தியுக ராஜதானி ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்பவர்களாக ஆகிறாங்கன்னு சொல்கிறார் பாபா. சேவை புரியும் குழந்தைகளுக்கு தந்தையினுடைய டைரக்ஷன் உத்தரவு என்னவென்றால், ஆறாமாக இருக்கக்கூடாது, ஓய்வாக இருப்பது தீங்கானதுன்னு சொல்கிறாரு. யார் நிறைய சேவை செய்கிறார்களோ அவர்கள் அவசியம் ராஜாராணி ஆவாங்கன்னு சொல்கிறாரு. யார் யார் உழைப்பு செய்கிறார்களோ, தங்களுக்கு சமானமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்குள் பலமும் சக்தியும் கூட இருக்குன்றார். ஸ்தாபனையோ நாடகப்படி ஆகவே வேண்டி இருக்கிறது. இப்போது நல்ல முறையில் அனைத்து பாயிண்ட்ஸ்களையும் குறிப்பெடுத்து கொண்டு தாரணை செய்து பிறகு சேவையில் ஈடுபட்டு இட வேண்டும்ன்றாரு. ஓய்வு கூட தீங்கானது, சர்வீஸ் சேவையே சேவை, அப்படி தான் இருக்கணுன்றார். அப்போது தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. மேகங்களாக ஆகி வர வேண்டும், பின் ரெஃப்ரெஷ் ஆகி புத்துணர்வு பெற்று சேவைக்கு சென்று விட வேண்டும் சொல்கிறார். உங்களுடைய சேவை நிறைய வெளிப்படும். மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் பல்வேறு விதமான படங்கள் கூட இப்போ வெளிப்படும். இந்த படங்கள் ஆகியவை சீர்படுத்தப்பட்டு கொண்டே போகின்றாரு. இதில் யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிஞ்சுக்குவாங்க. புரிய வைப்பவர்கள் கூட நன்றாக இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள்ன்றாரு. யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ, தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்தின் மூலமாகவே தெரிய வந்து விடுகிறதுன்றார் பாபா. நாங்களோ உங்களிடமிருந்து முழு ஆசையை பெறுவோம் சொல்கிறாங்க. ஆக அவர்களுக்குள் குஷியின் கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும். சேவையில் மிகுந்த ஆர்வம் கூட இருக்குன்றாரு. ரெஃப்ரெஷ் புத்துணர்வு பெற்றார்களோ இல்லையோ பின் சேவைக்காக ஓடுவார்கள் சொல்கிறார். சேவைக்காக ஒவ்வொரு சென்டர்லேருந்தும் நிறைய பேர் இப்போ தயாராகணும். உங்களுடைய சேவை நிறைய பரவிக்கொண்டே போகும். உங்களுடன் சேர்ந்து கொண்டே போவார்கள். நிறைய ஹேண்ட்ஸ் சேருவாங்கன்றாரு. கடைசியில் ஒரு நாள் சன்னியாசிகள் கூட இங்கே வருவாங்க. இப்பொழுது அவர்களுடைய ராஜ்யம் இருக்குது, சன்னியாசிகளுடைய ராஜ்யம் இருக்குது. அவர்களுடைய காலில் போய் விழுறாங்க இல்லையா, பூஜிக்கிறார்கள். அது பூத பூஜையாகும்ன்ட்டு பாபா சொல்கிறார். எனக்கோ கால்களே இல்லை, எனவே பூஜை செய்யக்கூட விடமாட்டார் பாபா நம்மளை. நானும் இந்த உடலை கூட கடனாக தான் எடுத்திருக்கிறேன், இந்த பிரம்மா பாபா உடல் கூட. எனவே இவருக்கு பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. இச்சமயம் குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் பாக்கியசாலி ஆவீர்கள். ஏனெனில் நீங்கள் இங்கு ஈஸ்வரிய சந்ததி ஆவீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சாங்க என்ற பாடல் கூட உள்ளது இல்லையா. எனவே யார் வெகு காலமாக பிரிந்திருந்தார்களோ அவர்களே தான் இப்போ வராங்க பாபாட்டுன்னு சொல்கிறார். அவர்களுக்கு தான் வந்து கற்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணருக்காக இவ்வாறு கூற முடியுமா என்ன? அவரும் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். இது அவருடைய கடைசி பிறவியாகும். எனவே தான் பெயர் கூட ஷியாம் சுந்தர் என்று இடப்பட்டுள்ளது. சிவன் பற்றியோ அவர் யாராக இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நான் பரமாத்மா ஆவேன், பரந்தாமத்தில் இருப்பவன் ஆவேன், நீங்களும் கூட அங்கு இருப்பவர்கள் ஆவீர்கள் சொல்கிறார் பாபா. நான் சுப்ரீம் பதீத பாவனன் ஆவேன், நீங்கள் இப்போது ஈஸ்வரிய புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க. இறைவனின் புத்தியில் என்ன ஞானம் உள்ளதோ அதை உங்களுக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றார். சத்தியுகத்தில் பக்தியின் விஷயமே இருப்பதில்லை சொல்கிறார் பாபா. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய்
வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உள்நோக்கு முகமானவராக ஆகி நமது நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா ஆவேன். எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறேன். இதுபோல் ஆத்மா அபிமானி, ஆத்மா உணர்வுடையவராக ஆவதற்கான உள்ளூர உழைப்பு இப்போ செய்ய வேண்டும்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆன்மீக சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தனக்கு சமானமாக ஆக்குவதற்காக முயற்சி செய்யணும். சகவாச தோஷம் மிகவும் அசுத்தமானது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தப்பும் தவறுமான தூய்மையற்ற உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம். உலக நன்மையின் காரியத்தில் எப்போதும் மும்முரமாக இருக்கக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள் கனவில் கூட சாவகாசமாக இருக்க மாட்டாங்க. பாருங்கள், உலகத்துக்கே நன்மை செய்யணுன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. கனவே வந்தால் கூட சாவகாசமாக அதில் இருக்க மாட்டாங்க. யார் இரவு பகலாக சேவையில் பிஸியாக இருப்பார்களோ அவர்களுக்கு கனவிலும் கூட என்ன வரும்னா புதிய புதிய விஷயங்கள், சேவையின் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் தெரிய வரும்னு சொல்கிறார் பாபா. அவங்களுக்கெல்லாம் கனவுல கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ன்றார். அவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால தங்களுடைய புருஷார்த்தத்தில் ஆகட்டும் சரி, இல்லை மற்றவர்களுடைய புருஷார்த்தத்துலேயும் சரி, வீணானவற்றிலேருந்து தப்பிச்சு இருப்பாங்கன்றாரு. அவர்களுக்கு முன்னால் உலகத்தின் ஆத்மாக்கள் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவர்களுக்கு சிறிதளவு கூட கவனக்குறைவின் தன்மையை வராதுன்றார், வர முடியாது. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு தான் ஆதாரமூர்த்தி ஆவதற்கான வரதானமே பிராப்தி ஆகிடுதுன்றார். ஏன்னா இவங்க தான் ஆதாரமே, இவங்கள வச்சு தான் விஸ்வமே மாறுது இல்லையா, அதனால சொல்கிறாரு. ஸ்லோகன். சங்கமயுகத்தின் ஒவ்வொரு செகண்டு கூட வருஷங்களுக்கு சமமாகும். எனவே கவனக்குறைவின் தன்மையில் நேரத்தை பிழக்காதீங்க. இங்கே ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாலும் அங்கே ஒரு வருஷம் போகுதுன்றார் சத்தியுகத்தில். அப்போ கவனக்குறைவாக இருக்காதீங்க, அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை. கம்பைன்ட் ரூபத்தின் நினைவினால் எப்போதும் வெற்றியாளர் ஆகுங்கள். யாருடன் கூட சர்வ சக்திவான் தந்தையே கம்பைண்ட் ஆகி இருக்கிறாரோ சர்வ சக்திகள் இயல்பாகவே அவங்க கூட இருக்கும். எங்கு சர்வ சக்திகள் இருக்கின்றனவோ அங்கு வெற்றி ஏற்படாது என்பது இயலாத காரியன்றார். லௌகீகத்தில் கூட நல்ல துணைவன் கிடைச்சிட்டார்னா அவரை நாம் விட முடியாமல் இருப்போம் இல்லையா. இவரும் அழியாத துணையாளர் ஆவார். அழிவே கிடையாது இவருக்கு. அவங்களாவது ஏமாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுலேயே சில நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் இவர் பாருங்கள், நல்லவர், அழியாத துணையாளர். ஒருபோதும் நம்மளை ஏமாற்றக்கூடிய துணையே அல்ல. எப்போதுமே துணையை ஏற்று நடக்கக்கூடிய துணையாளர் ஆவார். எனவே எப்போதும் அவர் கூடவே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி அம்மா. நன்றி பரிவாரம்.